ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர்ஜிபி ஃபிஷ் வேர்ல்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னா ஸ்டிவாட்டி அண்ட் சென்னா கோபால்ட் ப்ளூ அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலே இருக்க பாக்ஸ் தான் நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டுருக்கேன். அதில் என்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னா ஸ்டிவாட்டி 1 பேர் வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு, நல்ல சைஸில் வந்திருக்கு, ப்ரீடிங் சைஸில் வந்திருக்கு. சீக்கிரமாகவே ப்ரீட் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ். ஏன்னா இதுதான் வந்து ப்ரீடிங் மந்த்து சென்னாவை பொறுத்த வரைக்கும். பிப்ரவரி மார்ச்சில் தான் ப்ரீட் ஆகி என்னுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து அது டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைமு. சென்னா வந்து ப்ரீடிங் சைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி அண்ட் மார்ச் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் பிஃபோரே போட்டிருப்பேன். இந்த மந்தில் தான் வந்து என்னுடைய சென்னா கச்சுவாவும் ப்ரீட் பண்ணி மோர் தென் 500 எக்ஸ் கிட்ட ஹேட்ச் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் கேர் பண்ணி பார்த்துக்குச்சு. அந்த வீடியோவும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நம்ம சேனலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு. ஃபுட்டு கொடுத்துருக்காங்க இது கூட. அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல ஆக்டிவாக இருக்குது ஃபிஷ்ஷு. ஸோ என்ன டல்லாகவும் இல்லை, நல்ல சென்னாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் தான். இதெல்லாம் வந்து நம்மளுடைய நேட்டிவ் ஃபிஷ் தான். இதனுடைய கவுண்டெல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேராக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க ப்ரீட் பண்ணி அதனுடைய ப்ரைஸை வந்து அவங்க க்ரோத் பண்ணி அவங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய நேட்டிவ் ஃபிஷ்ஷான இந்த ஃபிஷ்ஷஸ் சென்னா ப்ரீட்ஸ் எல்லுடைய கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன ஆசைப்பட்றேன்னா, நீங்கள் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கி நான் வந்து நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், சேல் பண்ணணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. நம்மளுடைய நேட்டிவ் ஃபிஷ்ஷை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அதனுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஐடியா. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான். பேராக போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேட்டிவ் ஃபிஷ் கவுண்ட்டை குறைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னா கோபால்ட் ப்ளூ, அதனுடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 10 பீசஸ் எடுத்திருக்கேன். சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எவ்ரி ஃபிஷ்ஷஸையும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேக்டு கவரில் பேக் பண்ணி சீல் பண்ணி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் சேஃபாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதுவும் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு. இன்னும் 2 ஆர்டர் போட்டிருக்கேன். கம்மிங் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அரைவல் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு வெட்னஸ்டே இல்லைனா டியூஸ்டே வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அப் டு டேட் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஸ்டாக்கு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான். அதை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், என்னென்ன ஃபிஷ்ஸ்லாம் வந்திருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு போய் ஹைட் ஆகுது பாருங்கள். அதில் ஆல்மண்ட் லீஃப் போட்டிருக்காங்க, அதில் தான் போய் ஹைட் ஆகுது. நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீடிங் சைஸ் தான். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு பேர்னு கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். சூப்பராக பேர் ஆகிடுச்சு, நல்லா ஜெல் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே ப்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம அன்பாக்சிங் பண்ணி அன்பேக் பண்ணி இந்த கண்டெய்னரில் தான் நான் விட்டுட்ருக்கேன். அதை நீங்கள் இந்த வேலை பார்க்குறீங்க. அதனுடைய குவாலிட்டி உங்களுக்கு கிளியராக தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஜம்பர்ஸ். இது எப்படி நம்ம டேக் கேர் பண்ணணும்னா 2 விஷயம் தான் ஒன்று பண்ணணும். ஒன்று, நீங்கள் உங்களுடைய டேங்க் செட்டப் எப்படி இருக்கணும்னா லைக் நேச்சர் செட்டப்பில் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நேச்சுரல் அட்மாஸ்ஃபியர் தான் அது ரொம்பவே லைக் பண்ணும். அதனால் நீங்கள் ரிவர் சாண்டோ இல்லை லைவ் பிளான்ஸோ யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா டாப்பை க்ளோஸ் பண்ணி வைங்க. இவங்கெல்லாம் பெஸ்ட்டு ஜம்பர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸு. அதனால் சின்ன கேப் இருந்தாலே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. நார்மலாக ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சாலே போதும். வேறு எதுக்கும் ரொம்பவே வந்து காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஃபில்டர்ஸ், ஏரேஷன்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. சென்னாவை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ரொம்பவே வந்து அட்ராக்டிவ், அடாரபுளாக இருக்கும். உங்கள்கிட்ட பெட்டு மாதிரி வளரும். நம்ம ஃப்ளோரான் மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம ஃபீட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் என்னுடைய எல்லா ஃபிஷ்ஷுக்கும் என்ன ஃபீட் பண்ணுறேன்றத ஃபுட்டை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்களா, இப்போவே நம்ம ஃபிஷ்ஷை விடும்போது ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணது. ஸோ அதனால் நான் மேலே வந்து ஒரு வுட்டை வச்சு மூடி தான் இப்போ அடுத்த 2 ஃபிஷ்ஷுமே வந்து நான் விடுவேன், பாருங்கள். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட வந்திருக்கிற 10 பீசஸ் ஆஃப் சென்னா கோபால்ட் ப்ளூ. இதில் வந்து இப்போது நான் எவ்வளோ ஃபிஷ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நான் 2 பேர் தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிவிடுவேன். அதை பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வச்சுப்பாங்க. எப்போவுமே ப்ரீ புக்கிங் பண்ண மாட்டேன். ஃபிஷ் வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய வீடியோ எடுத்து தான் நம்ம வாட்ஸ்அப்பில் போடுவேன். ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷை மட்டும்தான் நான் ப்ரீ புக்கிங்க்கு போடுவேன். ஏன்னா நம்மளால் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷை மட்டும்தான் ப்ரீ புக்கிங் பண்ணுவேன். இதெல்லாம் ப்ரீ புக்கிங் கிடையாது. இதெல்லாம் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை டேங்க்கில் விட்டு வீடியோ எடுத்து தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் பண்ணி தான் நான் கொடுப்பேன் ஃபிஷ்ஷு. அதையுமே இன்றைக்கி வருதுன்னா இன்றைக்கே பேக் பண்ணி இன்றைக்கே வந்து டெலிவரி பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா
நான் எப்போ வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே அண்டு வெட்னஸ்டே வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் என்னால் டிஸ்பேட்ச் பண்ண முடியும். டெய்லி டிஸ்பேட்ச் பண்ண முடியாது. இன்றைக்கி சண்டே சாட்டர்டே இல்லைனா தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்டே டிஸ்பேட்ச் பண்ணுவேன். வித்தின் தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். தமிழ்நாடுக்கு மேலே அதாவது ஆந்திர பிரதேஷ், கேரளா, பெங்களூர் இவங்களுக்குலாம் வந்து 48 ஹவர்ஸ் to 36 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னா ஸ்டிவாட்டி வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அன்பாக்சிங் பண்ணி இப்போது டிஸ்பிளே டேங்க்கில் தான் நான் விட்டுட்ருக்கேன். அதை நான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதனுடைய டார்சல் ஃபின்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பெஸ்ட்டு ப்ரீடிங் சைஸு. ஃபஸ்ட்டு விழுந்தது வந்து ஃபீமேலு, இது வந்து மேலு. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஹெட்டு, கலரு இன்னும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் ஃபிஷ்ஷை பிடிச்சி தான் பார்க்கணும். ஃபிஷ்ஷை பிடிச்சி பாட்டமில் கீழே பார்த்தீங்கன்னா டாட் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மேலு, ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேலு. ஸோ அதனுடைய பேட்டர்ன்ஸ் பாருங்கள். இது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் அட்மாஸ்ஃபியர் அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்தா இது செட் ஆகிடுச்சுனாலே போதும், கலர் சூப்பராக என்ஹான்ஸ் ஆகிடும். ஸோ இந்த டேங்கில் நான் டிஸ்பிளே டேங்கில் விட்டுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னா கோபால்ட் ப்ளூ. கோபால்ட் ப்ளூனா ஃபுல் பாடி ப்ளூவில் வராது. டார்சல் ஃபின்னு, அதுக்கப்புறம் டெய்லு, பாட்டம் ஃபின்ஸ் இதில் மட்டும்தான் ப்ளூ கலர் ஷேடு வரும். இந்த மாதிரி டார்க் பேட்டர்ன் இருந்தாலே வந்து ஸ்டிவாட்டி, கோபால்ட் ப்ளூ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வரும். கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸ்டிவாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டார்சல் ஃபின் வரும், ப்ளூ கலர் டார்சல் ஃபின் வரும். சின்ன கோபால்ட் ப்ளூக்கு வந்து அந்த ப்ளூவே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸ்டிவாட்டிக்கு லைட்டாக இருக்கும், கோபால்ட் ப்ளூக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ 10 பீசஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 பீசஸ் சோல்ட் அவுட்டு. ரிமைனிங் 4 பீசஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்களோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபைனலாக நம்ம 2 ஃபிஷ்ஷுமே அன்பாக்சிங் பண்ணி டிஸ்பிளே டேங்கில் விட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.